Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கிறிஸ்மஸ் இந்த கேக் தான் ஃபேமஸ். அதனால் இந்த கேக் வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஓவன் இல்லாமல் எப்படி வந்து பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணும்போது எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது கேக்னாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்ப்போம், மைதா தான் சேர்ப்போம். மைதா பார்த்திங்கன்னா நான் வந்து 250 கிராம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் சொல்கிற அமௌண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 250 கிராம் மைதா வந்து எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா 250 கிராம் தான் தேவைப்படும். இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். 3 முட்டை, இந்த 250 கிராமுக்கு 3 முட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பட்டர், இது வந்து 200 கிராம். இதில் வந்து நம்ம 100 கிராம் வந்து சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் கிரேப் ஜூஸ். இந்த ப்ளம் கேக்கில் வந்து கிரேப் ஜூஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். இது வந்து யூஸ்வலி பார்த்திங்கன்னா ரம்மில் தான் செய்வாங்க. நம்ம வந்து கிரேப் ஜூஸில் செய்யலாம். அதுக்கப்புறம் இது வந்து நிறைய நட்ஸு ப்ளம்ஸ் இதுதான் சேர்ப்பாங்க. இது பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரூட்டியில் வந்து க்ரீன் கலர், அதிலே வந்து ரெட் கலர். இது வந்து சாப்டு நட்ஸு, அதாவது முந்திரி, பாதாம், இன்னும் என்னென்ன நட்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் லைட்டாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள் கருப்பு திராட்சைங்க. இது பார்க்க எப்படி இருக்கும். இது வந்து தேவையான அளவுக்கு எல்லாமே 50 கிராம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கேக்கில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் இதில் வந்து ஹோல் கரம் மசாலா சேர்ப்பாங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு. நான் வந்து ஏலக்காய் தூள் வச்சுருக்கிறதுனால இந்த பட்டையும் 2 கிராம்பும் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சுகரோடு போட்டு அரைக்க போகிறோம். இது வந்து பேக்கிங் பவுடர். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல சர்க்கரை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் கேக்கில் வந்து போடுறதுக்காக. அதில் வந்து நான் இந்த பட்டையும் கிராம்பையும் போடுறேன். அதுக்கப்புறம் 250 கிராமுக்கு ஈக்குவலாக வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். ஈக்குவலாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல இனிப்பாக இருக்கும். இப்போ 250 கிராம் நான் போட்டேன். இதை வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேக்குக்கு வந்து நேச்சுரல் கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர். இதில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இந்த ப்ரௌன் கலர் வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்னா, இந்த மாதிரி சுகரை வந்து ஒரு 50 கிராம் வந்து இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் சர்க்கரையை வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கறிய வைக்க போகிறோம். அதாவது கேரமலைஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாக ஒரு ப்ரௌன் கலர் வந்து வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இப்போது இதை வந்து அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா கறிய விடலாங்க. இதை வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் லைட்டாக வந்து வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படி லைட்டாக கலர் வரும். இப்போ பாருங்கள், மைல்டாக வந்துகிட்டே இருக்குது. இது ஃபுல்லாக வந்து நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வாவ், பாருங்கள் நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து இதை சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. இப்போது இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். ரொம்ப சவுண்டு வரும், பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, இது வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா ஊற வச்சுருவாங்க. ஆனால் நான் இப்போ வந்து ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் சேர்க்கலாம். அல்லது சுகரை வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆக்கிட்டு அதில் வந்து இந்த திராட்சையை போட்டு நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த திராட்சையோடைய எசன்ஸ் வந்து நல்லா இறங்குற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்குது பாருங்கள். அதாவது இதோடைய எசன்ஸ் எல்லாமே இறங்கணும் இந்த தண்ணியில். அதான் இதோடைய கான்செப்ட். போதும், இது வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து நம்ம டைரெக்டாக கேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சிடலாம்.
அந்த திராட்சை பழத்தை வந்து நான் தண்ணியில் ஆற வச்சுருக்கேன். இப்போ வந்து கேக் பண்ணுறதுக்கு மாவுகள் எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 200 கிராம். இதில் வந்து நான் எவ்வளோ சேர்க்குறேங்கிறத காமிக்கிறேன். ஒரு 75 கிராம் சேர்க்கலாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து எக்கெல்லாம் சேர்க்க போகிறோம். ஆயில் வந்து ஒரு 75 கிராம் சேர்க்கலாம். எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆயில் எதுக்குன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும், அதுக்காக தான். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நார்மல் விஸ்க் எல்லார் வீட்லேயும் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா வந்து இந்த பட்டரை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு பட்டரு. அந்த எண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு இல்லையா. இப்போது 3 முட்டையை வந்து நான் உடைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பீட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா அடிச்சிட்டிங்கன்னா போதுங்க. ரொம்ப நேரம்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டை ஸ்மெல் வந்து பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்கலை அப்படின்னா வெனிலா எசன்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சமாக விடுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் விட்டுருக்கேன். இப்போது மாவு பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரையை வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருக்க 250 கிராம் மைதா, 250 கிராம் சர்க்கரை சேர்த்தோம், 250 கிராம் மைதா சேர்க்குறோம். அதை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. உப்பு வந்து இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, இது பாருங்கள், 1 ஸ்பூன் வந்து நான் சேர்க்குறேன். இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். பேக்கிங் பவுடர் எதுக்குன்னா கேக்கு வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக ஆக்குறதுக்கு. இது பாருங்கள் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் வந்து எவ்வளோ போடுறோமோ அதுக்கு வந்து 1/4 வாசி பேக்கிங் சோடா போடணும். இப்போ பாருங்கள், அதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போடுறேன். மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கேக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏற்கனவே வந்து நான் குக்கரில் வந்து மணல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க. அது வந்து பேசிக் ஸ்பாஞ்ச் கேக். அதுக்கப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் போட்டிருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து கேக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. விருப்பப்பட்டால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடியாகவே இருக்கட்டும். பாருங்கள், அவ்வளோதான். மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த திராட்சை, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த திராட்சை வந்து கருப்பு திராட்சை தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் வந்து கிஸ்மிஸ் இருக்கு இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேக் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சுலா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வலிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ கலர் வந்துருச்சு பார்த்திங்களா, நேச்சுரல் சுகர் கலர் வந்துருச்சு. இப்போது அடுத்ததாக எல்லா பழத்தையும் அலங்கரிக்கிற போட வேண்டியதான். டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. எல்லா கலர்லேயும் 3 கலரில் கிடைச்சாலும் 3 கலர்லேயும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாப்டு நட்ஸ். பார்க்கவே ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்குல்ல.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கிரேப் ஜூஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சிட்ரஸ் பழங்களால் எந்த ஜூஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், கிரேப் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது எதுவுமே இல்லை அப்படின்னா லெமன் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேக் மிக்ஸ் ரெடியாக இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கிறது இட்லி சட்டி. இதில் வந்து மணல் யூஸ் பண்ணியிருக்கேன். மணல் வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னா, லைட்டாக அந்த அடித்தளம் வந்து ஃபுல்லாக ரொம்ப வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும். இந்த மாதிரி பேக் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் அடியில் வந்து வைக்கிறீங்க, அந்த கேக் மிக்ஸை வந்து அடியில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சூடு வந்து ஈவனாக வந்து நல்லா பரவணும் எல்லா பக்கமும். இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான கடாயோ அகலமான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து சூடு வந்து பரவாது. அதனால நல்லா ஃபுல்லாக இந்த அளவுக்கு நீளமாக வச்சிங்கன்னா இது அடியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈவனாக வந்து பரவி மேலேயும் கேக் வெந்திருக்கும், அடியிலையும் நல்லா வெந்திருக்கும். அதுக்காக இந்த மாதிரி உயரமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஓவனை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து லைட்டாக வந்து மைல்டான சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உயரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏர் வந்து நல்லா ஈவனாக பரவி நல்லா மேலேயும் வெந்திருக்கும் கீழேயும் வெந்திருக்கும். இதை மூடி வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுட்டு சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா சூடு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய இட்லி ஓவன் நல்லா வந்து ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை நம்ம கொட்டலாம். இந்த மாதிரி பிரெட் டின் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பட்டர் பேப்பர் எப்படி போடணும் அப்படின்னா, இதோடைய உள் அளவுக்கு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே அமுக்கி விட்டுட்டு கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் வெந்ததுக்கப்புறம் இப்படி எடுத்து இப்படி தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி 2 பக்கமும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதை வந்து இப்படி நல்லா மடித்து விட்டுருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை மறுபடியும் ஒரு வாட்டி லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். மிக்சரை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். எவ்வளோ வந்து டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா எல்லாத்தையும் வலிச்சாச்சுங்க. எப்போவுமே வந்து கேக் பேக் பண்ணும்போது இன்னொரு விஷயம், முழுசாக வந்து ஊற்றக்கூடாது. அது வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு இப்படி 2 வாட்டி இப்படி அடிச்சுக்கலாம். இப்போது ப்ரீ ஹீட்டானதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து இந்த மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இடுக்கி யூஸ் பண்ணி இப்படி உள்ளே வச்சுருங்க. இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக மூடிடலாம். இப்போ பாருங்கள், அடுப்பை வந்து நான் வந்து மீடியமில் வைக்கிறேன். மீடியமில் இருக்குது, ரொம்ப ஹைலையும் இல்லை ரொம்ப சிம்லையும் இல்லை, மீடியமில் இருக்குது. மீடியமில் ஒரு 10 நிமிஷம், மீதி நேரம் எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சிடலாம். இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 40 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. பிகினர்ஸாக இருந்தால் சொல்லிடுறேன், ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏர் எல்லாம் வெளியே போயிட்டு கேக் வந்து அப்படி உட்காந்து போயிடும். அதனால் ஓப்பன் பண்ணக்கூடாது, இப்படி மூடி வச்சு தான் இருக்கணும். கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சரியாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமும் 10 நிமிஷமும் ஆயிடுச்சுங்க. நான் வந்து இடையில ஒரு வாட்டி செக் பண்ணேன். ஒரு 50 நிமிஷத்தில் லைட்டாக வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. திருப்பி வந்து மூடி வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள், நல்லா எழும்பி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள், க்ளீனாக வருது.
இட்லி பாத்திரத்துலேருந்து நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆறணும். ஆறுனா தான் இதோடைய சைஸ் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வரும். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டேங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து இந்த சைட்ஸை வந்து அப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே கவுத்து போடுங்க. நம்ம ஆல்ரெடி கத்தி வச்சு லூஸ் பண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி 2 வாட்டி தட்டுங்க. தட்டிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள், மெதுவாக கழட்டுங்க. பாருங்கள், நல்லா வந்து நம்ம கேக்குக்கு கலர் கிடச்சிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இதை கட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையான அழகான கேக் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓவனே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் பாருங்கள், அப்படியே நல்ல ஏர் வந்து நல்லா ஃபார்ம் ஆகி நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்பான்ச்சியாக இருக்குது. நம்ம போட்ட நட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அடியில் வந்து கலெக்ட் ஆகிருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து நான் சொன்னதில் வந்து ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என்கிட்ட கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.